மேக்ஸிமம் கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி டானிக் இந்த டெஃப்ரோலிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பேர்டுகளுக்கு வந்து ரொம்ப அதாவது கொஞ்சம் சோர்வாக நிற்கக்கூடிய கோழிகள் கூட இதை குடிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஆயிடுது. இது கிடச்சா உங்கள் கோழிகளுக்கு வைங்க. ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து தண்ணியில் கலந்து வைக்கிறேன். தண்ணியில் கலந்துட்டு ப்ளஸ் இதுக்கு கூடலாம் என்ன போடுறேன் அப்படின்னா டெய்லி கூட வைக்கலாம். அதாவது டோசேஜ் கம்மியாக டெய்லி கூட நம்ம கோழிகளுக்கு போடலாம். இதுவும் ப்ளஸ் வந்து நம்மளோட 18 வகையான பொடி இருக்கு இல்லையா, வெள்ளை கழிச்சலுக்கு உள்ளது, அதையும் யூஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். வந்து நம்ம பொடி பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா இது வந்து டக்குன்னு கெட்டு போயிடும். டக்குன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் அளவு வந்து ஒரு 30லேருந்து 40 கோழி. இதை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். கோழிகள் வந்து தாகத்துக்கு இதை நல்லா குடிச்சுக்கிடும். இது நான் வந்து வாரத்தில் இப்போ 3 நாள் வைக்கிறேன். டானிக் வந்து டெய்லி மைல்டு டோசேஜில் கொடுக்குறேன். ஏன்னா பேர்ட்ஸுக்கு நோய் வந்துட்டு காப்பாற்றுறத வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணால் அதிலேருந்து தப்பிச்சிடலாம். சரியா? இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு வந்து அடியில் செட்டில் ஆயிரும். நம்ம ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். இல்லைனா ஒரு டப்பா தண்ணி கூட இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் போதும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் தண்ணி எல்லாமே குடிச்சிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock நம்ம ஓப்பன் பண்ணுவோம் கோழிகள் எல்லாத்தையும். அப்போது ஓப்பன் பண்ணும்போது கோழிகள் வந்து கொஞ்சம் நல்லா பசியோடையும் இருக்கும், தண்ணி தாகத்தோடையும் இருக்கும். டக்குன்னு வந்து தண்ணி குடிக்கும். சரியா? இதான் நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கோழி வந்து எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நிற்கிது அப்படின்ட்டு.